வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிடலாம்ல பிரெட் கேரமல் பாப்கார்ன் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் ஒயிட் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை இந்த மாதிரி கட் பண்ணி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம இதை மாற்றிடுவோம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் அவனில் கூட பண்ணலாம். ஆனால் நம்ம கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இது நல்லா டோஸ்ட் ஆகிடும். இது இப்போ பாருங்கள், நல்லா இப்போ கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ப்ரெட்டை எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே கீழே அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி அதோட ஈரப்பதம் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் கிட்டே இருக்கும். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு சர்க்கரைக்கு 1/4 கப்பு பால். ஸோ அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நமக்கு பிடிச்சமான ஃப்ளேவரிங் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்குறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள் சேர்க்குறேன், சினமன் பவுடர். இதுக்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெண்ணிலா ஃப்ளேவரிங் கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம்தான். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கேரமல் கலர் வந்துருச்சு, நல்ல கோல்டன் கலரில் இருக்குது. இந்த டைமில் நம்ம ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கேரமலோட இந்த ப்ரெட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அந்த ப்ரெட்டில் அந்த நல்லா அந்த கேரமல் கோட்டிங் ஆகணும். ஸோ இப்போவே அடுப்புலேருந்து எடுத்துடாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஹீட் குறையும் போது அந்த ப்ரெட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அது தானே உதிர்ந்து விழுந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரு அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரன்ச்சியான பாப்கார்ன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பிரெட் கேரமல் பாப்கார்ன் ரெடி. ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாங்க சாப்பிடலாம் சேனல் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.